வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோஸ் மில்க் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, அப்படியே பச்சை பாலில் கூட செய்யலாங்க. எதுனாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம ரோஸ் சிரப் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், எசன்ஸ் கடைகள்லையும் கிடைக்கும். ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இதில் சப்ஜா சீடு சேர்க்க போகிறோம். இதை ஒரு ஸ்பூன் தண்ணியில் சேர்த்து 1 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கும். இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் தரும். வெயில் காலங்களில் ரொம்ப நல்லதுங்க. தேவையான அளவுக்கு இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதோடு நீங்கள் பாதாம் பிசின் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இப்போ சுகரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ரோஸ் சிரப்பில் சுகர் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தேவையான அளவு இது சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ புதுவிதமாக செய்யலான்னு சொன்னேன் இல்லையா, அதாங்க இது தர்பூசணி பழம். இதையும் இதோட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடும்போது. நம்ம அந்த ரோஸ் மில்க் குடிக்கும்போது ஒவ்வொரு வாய்க்கும் அந்த தர்பூசணி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குது. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சிங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றதோட சுகமே தனி தாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூபும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோடை வெயிலுக்கு குழு குழு ரோஸ் மில்க் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.